த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல உச்சநீதிமன்றம் தாவேகாவுக்கும் அந்த கட்சியுடைய தலைவரான விஜய்க்கும் சாதகமான மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டுகிட்டு இருந்தப்பவே ஒரு மிக முக்கியமான ட்விஸ்ட் அப்படின்றதும் இந்த வழக்குல நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த செப்டம்பர் மாசம் கரூர்ல தாவேகாவுடைய தலைவரான விஜய் நடத்தின தேர்தல் பிரச்சார கூட்டத்துல சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல கடுமையான அரசியல் சண்டை, பிண அரசியல் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்துல நீதி போராட்டம் அப்படின்றதும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல உச்ச நீதிமன்றத்துல 5 முக்கியமான வழக்குகள் விசாரிக்கப்பட்டது கடந்த வாரம். என்னென்ன வழக்குகள்? சென்னை உயர் நீதிமன்றம் தாவேகாவையும் அந்த கட்சியுடைய தலைவரான விஜயையும் இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அந்த கருத்துக்களை நீக்கணும் அப்படின்னும் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய முதன்மை அமர்வு, அதான் மெட்ராஸ்ல இருக்குல்ல, அந்த அமர்வு சிறப்பு விசாரணை குழு அப்படின்றத அமைச்சிருந்தாங்க. அந்த குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழக வெற்றி கழகம் சார்பா உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் உச்சநீதிமன்றத்துல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சிபிஐ விசாரணை அப்படின்றதும் கேட்டிருந்தாங்க. பாஜகவுடைய வழக்கறிஞரான ஜி.எஸ். மணி அப்படின்றவரும் இந்த விஷயத்துல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த 5 மனுக்கள் மீதான விசாரணை கடந்த வாரம் விரிவான முறையில விசாரணை, எந்த அளவுக்கு காலையில தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் நடந்த மிக விரிவான ஒரு விசாரணையா நடந்தது. பொதுவா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை தான் இப்படி ஒரு நாள் முழுக்க உச்சநீதிமன்றம் விசாரிப்பாங்க. அப்படி விசாரிச்சதன் மூலியமா இந்த கரூர் ஸ்டாம்பேட் விஷயத்தை உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு சென்சிட்டிவான விஷயங்களா பார்த்தாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உடனே தீர்ப்பு அப்படின்றது தேதி குறிப்பிடப்படாம ஒத்திவைக்கப்பட்டாங்க. அதை தான் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது திங்கட்கிழமை காலையில இன்னைக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. சரியா 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு தான் இந்த தீர்ப்பை சொல்றதா இருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 12 நிமிடங்கள் தாமதமா தான் நீதிபதிகள் வந்தாங்க. அந்த தாமதத்துக்கான காரணம் என்ன அப்படின்றதும், இந்த வழக்கில் நடந்த ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்றதையும் வீடியோவோட கடைசியில சொல்றேன். நீதிபதிகள் வந்த உடனே நேரடியா தீர்ப்பை வாசிக்க தொடங்கினாங்க. என்ன சொன்னாங்க? இந்த மாதிரியான ரொம்பவும் சென்சிட்டிவான, ரொம்பவும் முக்கியமான விவகாரங்கள்ல வெளிப்படையான ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் விசாரணை அப்படின்றத கேட்கறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்கு. அது மட்டும் இல்லாம அது அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இந்த வார்த்தைகள் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் நிச்சயமா எதிரான ஒண்ணுதான். ஏன்னா தமிழக காவல்துறையினர் தான் இந்த விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விசாரணையின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்றதுதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதன் மூலியமா உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பதிவு பண்ணலாம். அடுத்ததா, இப்படி வெளிப்படையான ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் விசாரணை நடைபெறணும் அப்படின்னா அதுக்காக நாங்க இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றோம் அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழக வெற்றி கழகமும் சரி, கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலரும் சரி தொடர்ச்சியா இந்த விஷயத்துல கேட்டுக்கிட்டே இருந்தது, இந்த விசாரணை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்றதுதான். அந்த வகையில அந்த கட்சிக்கும் சரி விஜய்க்கும் சரி மிகப்பெரிய வெற்றியா இது பார்க்கப்படுது. ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னது? சிபிஐ விசாரணை மட்டும் இல்லாம சிபிஐ விசாரணை எப்படி நடக்குது அப்படின்றத நேரடியா கண்காணிக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு விசாரணை கமிட்டி அப்படின்றதையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அமைச்சிருக்கிறாங்க. இதுல அவர் மட்டும் இல்லாம 2 மூத்த அதிகாரிகள் இடம்பெறுவாங்க, காவல்துறை அதிகாரிகள் இடம்பெறுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த இடத்துலயும் தமிழக காவல்துறையினரையும் தமிழக அரசையும் உச்ச நீதிமன்றம் நம்பல. எப்படி நம்பல அப்படின்னா, இந்த 2 அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, இந்த 2 அதிகாரிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த கேடர்களா இருக்கலாம், அதாவது தமிழ்நாடு அதிகாரிகளா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட, இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல பிறந்த ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கக்கூடாது, ஐபிஎஸ் அதிகாரிகளா இருக்கக்கூடாது அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? இந்த கரூர் சம்பந்தமான விஷயத்துல தமிழ்நாட்டுல பிறந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெறக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விரும்புறாங்க. அப்படி இடம் பெற்றாங்கன்னா விசாரணை சரியா நடக்காது அப்படின்றத உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மறைமுகமா சுட்டி காட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி, இந்த விசாரணை குழு சிபிஐ எப்படி விசாரிக்கிறாங்க அப்படின்றத வெறும் கண்காணிக்க மட்டும்தான் போறாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இந்த நீதிபதி குழுவும் கரூர் விஷயம் சம்பந்தமா விசாரணை அப்படின்றத நடத்தலாம். அதை விட மிக முக்கியமான விஷயம்,
எப்ப தேவைப்பட்டாலும் உச்ச நீதிமன்றத்துல இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு மனு தாக்கல் செஞ்சு எங்களுக்கு இந்த விஷயம்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்கு, எங்களுக்கு இதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கலாம். நாங்கள் உடனடியாக பரிசீலிப்போம். அட் எனி டைம் அப்படின்ற வார்த்தையை நீதிபதிகள் இன்றைய உத்தரவுல பதிவு செஞ்சிருக்காங்க. அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, சிபிஐ எத்தனை நாளுக்குள்ள இந்த வழக்கை விசாரிச்சு முடிக்கணும்? அப்படியான காலக்கெடு எதுவுமே விதிக்கப்படலை. ஆனா ஒரு மிக முக்கியமான ஒரு 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 மிக முக்கியமான நுணுக்கமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு, சிபிஐ எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாசமும் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான இந்த கண்காணிப்பு குழு கிட்ட அறிக்கை தாக்கல் செய்யணும். என்ன அறிக்கை? யார் யாரெல்லாம் விசாரிச்சாங்க, விசாரணை எந்த வகையில போய்கிட்டு இருக்கு, அடுத்து யார் யாரெல்லாம் விசாரிக்க போறாங்க, என்ன மாதிரியான கோணத்துல இந்த விசாரணை எடுத்து போயிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஆதாரங்கள்லாம் சேகரிக்கப்பட்டிருக்கு, யார் யாரெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்ற அத்தனை டீட்டெயிலையும் கொண்ட அந்த என்கொயரி கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்றத அந்த கமிட்டி கிட்ட எவ்ரி மந்த் மாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ விசாரணை எந்த வகையிலும் தடம் புரண்டு போகாம இருக்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால இந்த சிபிஐ விசாரணை மற்றும் அதை கண்காணிக்கிறதுக்கான குழு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன்ல, ஒரு மிக முக்கியமான ட்விஸ்ட் நடந்தது அப்படின்னு. அது என்னன்னா, இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வாசிச்சுக்கிட்டு இருந்தப்பவே தமிழ்நாடு அரசு சார்பா ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி ஒரு புது குண்டு தூக்கி போட்டாரு. என்னன்னு, இதுல 2 மனுதாரர்கள், குறிப்பா இந்த கூட்ட நெரிசல்ல குழந்தையை இழந்த ஒரு அப்பா ஒருத்தரும் மனைவியை இழந்த கணவர் ஒருத்தரும் பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க சிபிஐ விசாரணை கேட்டு. ஆனா அந்த பெட்டிஷன் அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமையே, அவங்களுக்கு தெரியாமையே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு புது குண்டை தூக்கி போடுறாரு. அதாவது அந்த 2 பேருக்குமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்படி தங்கள் பேர்ல ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்றதே தெரியல. ஆனா அவங்களுக்கு தெரியாமே கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதனால இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். இதுல மிகப்பெரிய சதி நடந்திருக்கு. இது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைக்கிறாரு. இதுல என்ன பியூட்டினா, அந்த 2 பேருமே காணொலி காட்சி வாயிலா வீடியோ கான்பரன்சிங் மூலியமா உச்சநீதிமன்றத்தில் அப்பியர் ஆகியிருந்தாங்க. பட் அவங்க இன்னைக்கு எதுவுமே பேசல. நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டிப்பா இந்த விஷயத்தை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதியை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த விசாரணையின் போது இது சம்பந்தமான விஷயங்களும் நீதிமன்றம் கவனத்துல கொள்ளுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சென்னை உயர் நீதிமன்றம் இந்த விஷயத்தை அணுகின விதத்தை கடுமையான முறையில உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு நமக்கு தெரியும், சென்னை ஹைகோர்ட்டுடைய மதுரை பெஞ்ச் இருக்கிறாங்கல்ல, அதுடைய தனி நீதிபதி தான் சூமோட்டோவா தானா முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு தாவேகாவையும் சரி, அக்கட்சியினுடைய தலைவரான விஜயும் சரி கடுமையான முறையில விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. அப்படி வைக்கப்பட்ட விமர்சனங்களை தான் திமுகவினர் தாவேகாவுக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் சோசியல் மீடியால கடுமையான முறையில பரப்பி விமர்சனங்களா முன் வச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா அவர் ஏன் கரூருக்கு போகல, உயிரிழந்தவங்களை ஏன் பார்க்கல, கோழைத்தனமா அவர் ஏன் வந்து அந்த இடத்த விட்டு விலகி போனாரு, ஒரு கட்டமைப்பே இல்லாம கட்சியை அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டமெனிக்கு விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. இது அத்தனையுமே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. போடப்பட்ட கேஸ் என்னமோ எஸ்ஓபி, அதாவது ஒரு அரசியல் நிகழ்வு இப்படிலாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்குங்க அப்படின்னு கேட்டதுதான். அதை எப்படி நீங்க கிரிமினல் வழக்கா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க. இது மட்டும் இல்லாம சென்னையில் இருக்குல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட், அதோடைய முதன்மை அமர்வு தான் இந்த சிறப்பு விசாரணை குழு அப்படின்றத அமைச்சிருந்தாங்க. அதுக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சம்பவம் நடந்தது கரூர்ல. நியாயப்படி பார்த்தா, ஜூரிஸ்டிக்ஷன் படி பார்த்தா மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் தான் இந்த வழக்கை விசாரிச்சிருக்கணும். ஆனா சென்னையில இருக்கக்கூடிய சென்னை ஹைகோர்ட் எதுக்காக இந்த வழக்கை விசாரிச்சீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புனதோடு மட்டும் இல்லாம, இந்த விஷயம் சம்பந்தமா சென்னை ஹைகோர்ட்டுடைய ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் தலைமை பதிவாளர் ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுங்க அப்படின்ற உத்தரவு அப்படின்றதும் போடப்பட்டிருக்கு. இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா நீதிபதிகள் பயன்படுத்தின வார்த்தை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துல உண்மை வெளிவரணும். இதுக்கு பின்னாடி சதி இருக்கா, யார் யாரெல்லாம் காரணமானவங்க, யார் யாரெல்லாம் தண்டிக்கப்படணும், இது அத்தனையுமே வெளிச்சத்துக்கு வரணும், மக்கள் முன்னாடி சொல்லணும். அதுக்காக தான் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்கள்ல ஒருவர், அதுதான் உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நாங்க ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். அந்த குழு விசாரிக்கட்டும், அறிக்கையை கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா உண்மையை நாங்க உலகத்துக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்த ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா அணுகிறாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில குழு அமைச்சிருக்காங்கல்ல, அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க நீதிபதிகள் முன்னாடியே, இந்த மாதிரி நாங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போறோம், நீங்க அதுக்கு தலைமை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு.
அவரு அதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு, சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தருக்கும் கரூர் சம்பவம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படின்றது புரிஞ்சிருக்குது. அதனாலதான் அவர் உடனே இந்த மிக முக்கியமான பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கும் தயாராயிருக்கிறாரு. ஆனா இந்த விஷயம் இனி அரசியல் ரீதியா எப்படி போக போகுது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த தீர்ப்பு வந்த உடனேயே உச்சநீதிமன்ற வளாகத்துல பத்திரிகையாளர்களான எங்களை சந்திச்சாரு. அக்கட்சியுடைய மூத்த நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாரு? திமுக எங்களை அழிக்க நினைக்குது, அதனாலதான் இப்படியான ஒரு சதியை செஞ்சாங்க. இந்த சதிக்கு எதிராக நாங்க உச்சநீதிமன்றத்தை நாடணும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாஜகவும் கிட்டத்தட்ட தாவேகாவுடைய அதே குரலை தான் பிரதிபலிக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதன் மூலியமா தமிழக காவல்துறையினர் மீது நம்பிக்கையின்மையை உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்தி இருக்கு, இது ரொம்பவும் வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகளும் சரி, முன்னாள் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான மூத்த தலைவர்களும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுகவும் அதே ஸ்டாண்டா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல இவங்க எல்லாரும் ஒன்னா கூடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் திமுக இந்த விஷயத்துல பாஜக கிட்ட தாவேகா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு இந்த விஷயத்தை மாற்றினதன் மூலியமா தாவேகாவுடைய குடிமி பாஜக வசம் போயிருச்சு. இனி பாஜக என்னென்னலாம் சொல்றாங்களோ அதைத்தான் தாவேகா செய்ய முடியும். கொள்கை எதிரி அப்படின்றது சும்மா வெறும் பெயர் அளவில் தான் வைக்க முடியுமே தவிர பாஜகவுக்கு எதிராக இவங்களால தீவிரமா களமாட முடியாது. சிபிஐ அமலாக்கத்துறையை வச்சு மற்ற கட்சிகளெல்லாம் எப்படியெல்லாம் அடக்கி ஆள்றாங்களோ அதே மாதிரிதான் தாவேகாவையும் இனி பாஜக அடக்கி ஆள போகுது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை சோசியல் மீடியால ரொம்ப கடுமையான முறையில வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீதித்துறை சார்ந்த இந்த கருத்துக்கள், அரசியல் சார்ந்த இந்த கருத்துக்கள், இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு வெகுஜனமா பொதுமக்களா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கின அந்த 41 பேருக்கு, அந்த 41 உயிர்களுக்கு நியாயம் அப்படின்றது கிடைக்கணும். தங்களது உயிருக்கு இணையான அந்த உறவுகளை இணைந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். அது கிடைக்குமா அப்படின்றது தான் நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் சம்பந்தமான அடுத்தடுத்த விஷயங்கள் வழக்குகளா வரதா போகுது. அப்படி வரும் பொழுது அது அத்தனையுமே நம்ம தனித்தனி வீடியோக்களா பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி தான் டெல்லியிலேருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உச்சநீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு விசாரணையை நேரில் பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணி நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸில் எதையோ பேசுகிறாங்க. நமக்கு தேவை உண்மையான தகவல்கள் தமிழ் மக்கள்கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக தான். அதனால தான் இந்த சேனலை நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.